ருத்திகா வந்து இன்னைக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டுட்டா. சோ வந்து பாத்தீங்கன்னா ரீதா வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. சப்பாத்திக்கு என்ன ரீதா சைட் டிஷ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சைட் டிஷ் இல்ல மெயின் டிஷ் அதுதான், தக்காளி தொக்கு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்களும் ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சப்பாத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடலை சட்னி ரொம்பவே பிடிக்கும் காம்பினேஷன். சப்பாத்திக்கு உங்களுக்கு என்ன தொட்டுக்க இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னொரு கறி குழம்பு கூட சப்பாத்திக்கு சூப்பரா இருக்குல்ல. ஓகே, சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான மசாலாக்கள் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவுல உருண்டை பிடிச்சி நல்லா சப்பாத்தி தட்டி எடுத்துக்கிட்டாங்க. சுட சுட சப்பாத்தியுமே ரெடி. ருத்திகா சப்பாத்திக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே செஞ்சு கொடுத்துருவோம். உங்க வீட்டு குழந்தைங்க இதே மாதிரி வாய் திறந்து கேட்பாங்களா? அம்மா எனக்கு இது வேணும், அப்பா இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, கேட்கவே மாட்டாங்க. நாங்களா பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கருவேப்பிலையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. பாய்.